கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியும் இந்த நவநாள் நாட்களிலே நாங்கள் வரிசையாக திருவருள் சாதனங்களை பற்றி நாங்கள் தியானித்து வந்தோம். 6 அருள் சாதனங்கள் முடிந்து 7வது அருள் சாதனம், அது 9வது நாள் நற்கருணையை பற்றி நாங்கள் தியானிப்போம். ஆனால் இன்றைய நாளிலே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்கிற ஒரு விடயம், ஆண்டவர் யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில், உங்களுக்கு தெரியும் யோவான் நற்செய்தியில 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் அந்த இரவு வேளையில இறுதியில தன்னுடைய சீடர்களோடு பல விடயங்களை பற்றி பேசி இருக்கிறார். 14வது அதிகாரம் 15, 16, 17 என்று சொல்லி பல விடயங்களை பற்றி ஆண்டவர் பேசி இருக்கிறார். அதுல இறுதியாக அவர் பேசிய அந்த விடயம் என்னவென்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை தலைவராக ஆண்டவராக கொண்ட ஒவ்வொருவரும் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய செபமாக அந்த அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் இயேசு சீடர்களோடு அந்த பந்தியில இருந்து அவர் எழுந்து செல்ல முதல் அவர் கடைசியாக செபித்த அந்த செபம், கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் அந்த மன ஒற்றுமையில் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கையை பார்த்து உலகம் கண்டுகொள்ளும் நான் தந்தை தூய ஆவியானவர் ஒருமைப்பாட்டில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அன்பா சகோதர சகோதரி, நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு திராட்சை செடியை பற்றி, எனக்கு தெரியும் இளவாலையில் இருக்கிற உங்களுக்கு திராட்சை செடியை பற்றி திராட்சை தோட்டத்தை பற்றி நல்லாகவே தெரியும் என்று சொல்லி, ஒரு திராட்சை செடி அதை வளர்க்கும் பொழுது அதை பாட்டில் அப்படியே வளர்க்க முடியாது. ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை எங்களுக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த கிளைகள் எல்லாம் கனி தர வேண்டும். கனி தராமல் ஒரு திராட்சை செடி இருக்க முடியாது. கனி தர வேண்டும் என்று சொன்னால் அந்த திராட்சை செடியை திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த கிளைகளை அவர் கனி தர வேண்டும் என்று சொல்லி அதை ப்ரூன் பண்ணுவார், கழிப்பார். அதை நன்றாக வளருமாறு அதற்கு உரம் போடுவார், பார்த்து பராமரிப்பார். அம்மா சகோதர சகோதரிகளே, கனி தரவில்லை அப்படி என்று சொன்னால் இறுதியாக என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும். அது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒருமைப்பாட்டில் வாழ்வது என்பது மிக மிக முக்கியமானது. என்னமா சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள், அவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது இந்த 12 சீடர்களும் எல்லாருமே வித்தியாசமான மனிதர்கள், எல்லாருமே ஒரே மாதிரியான மனநிலையோடு இருந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசுவுக்கு அப்பவே தெரியும் இந்த கிறிஸ்தவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஒரே மனநிலையோடு ஒன்றாக இருப்பார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். இருக்க முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். என்பா சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நாங்கள் மனத்தாங்கல் கொள்ளுகிறோம். இந்த மனத்தாங்கல் என்பது மற்றவர்களை அழிப்பதற்கு முன்னாடி எங்களை அது அழித்து விடும். ஒரு புற்று நோயை போல எங்களோட மனதை அது அரித்து கொண்டே இருக்கும். பிணக்குகள் இல்லாமல் சமாதானமாக போகும்போது எல்லாமே பிரச்சனை இல்லை. ஆனால் மத சகோதர சகோதரிகளே, முரண்பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களோட மனதில் இருக்கிற அமைதி இல்லாமல் போகிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுவார் கொலோஸ்தியர்களே திருமுகத்தில், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் அவர்களை மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அந்த படிப்பினை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் மன்னிப்பை பற்றி தியானித்த அந்த நாளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் மன்னிப்பது அப்படி என்று சொல்லுவது மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதலாக அது எங்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக இருக்கு. மற்றவர் செய்கிற தவறுகளை நாங்கள் பொறுத்து கொள்ளவில்லை அப்படி என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது எங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வராத மாதிரி அது எங்களை தடுத்து எங்களை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வறண்ட ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்க்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் எங்களை பார்த்து அழைத்து நிற்கிறார். இந்த மாதிரியாக நாங்கள் ஒருமைப்பாட்டில் சகோதர உணர்வுல வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில சகோதர உணர்வுகள் சகோதரமாக நாங்கள் இருக்கிறோமா அப்படி என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையில் இன்றைக்கு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சுவாமி என்னை மன்னிச்சு கொள்ளுங்க சுவாமி, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் இந்த சகோதர உறவை பற்றியெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டு நிற்கிறீங்க. மிக முக்கியமாக எங்களை படியல் பட்டியலுக்கு ட்ரெண்டிங்கான ஒரு சில விடயங்களை சொல்லாமே. இப்போ தான் இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் முடிஞ்சுது, ஸ்பெயின் வின் பண்ணிக்கிறாங்க. இல்லையே இந்த ஈரான் அமெரிக்காவோட பற்றி சொல்லலாம். இல்லையே இந்த ஜாகப்பர் திருநாளெல்லாம் தொடங்கிட்டு தான் அவங்க எல்லாம் உடுப்படையெல்லாம் எடுக்க போகிறாங்க, அந்த ஃபெஷனோட பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. நீங்கள் சகோதர உறவில் என்னத்தை சொல்ல வாரீங்க? நல்ல கேள்வி ஜோசப் ஐயா. உங்களை எங்கே 7 நாளாக காணையிலேருந்து யோசிச்சு கொண்டு இருந்த நாங்கள் இன்றைக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் பின்னேரம் நீங்கள் எங்கேயோ வேறு இடத்துல நின்றுன்னு சொல்லி ஆக்கள் சொன்னவையில் தான் இன்றைக்காவது வந்தீங்க கோயிலுக்கு. அதுக்கு நல்லம். நீங்கள் இல்லாமல் திருவிழா வந்து களை கட்டாது ஜோசப் ஐயா வந்திருக்கிறதால. உண்மைதான், நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. உலக கோப்பை, அதில் ஸ்பெயின் வின் பண்ணியிருக்கு, உலக போர்கள், இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அதில் கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஜோசப் ஐயா பாருங்கள், இந்த உலக போர் கூட பாருங்கள் சகோதர உறவு இல்லாததால் தான் நடக்குது. சகோதர உறவு அப்படின்றது முக்கியமாக மனசில் ஒரு விதமான பிளவுபட்ட நிலை இருந்தால் அது எல்லா இடத்துலையும் வந்து வெளியில் ஒரு பரிமாணமாக எடுக்கும். உலக போர் வர்றதுக்கு முன்னாடி, நாட்டில் போர் வர்றதுக்கு முன்னாடி, வீட்டில் போர் வர்றதுக்கு முன்னாடி மனசில் பிளவுபட்ட மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் காட்டும். நீங்கள் நல்லா தான் கேட்டீங்க. வந்து இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளில் எங்களோட பிள்ளைகள் பல இதுகளில் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மனதில் ஒருமைப்பட்ட அந்த சகோதரத்துவம் அல்லது மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வி. சுவாமி, ஜோசப்பையாண்ட குடும்பத்தை பற்றி சொல்கிறீங்க. சூசப்பட்ட குடும்பம் தான். ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கணும், நான் எந்த மனைவி பிள்ளைகளெல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. நாங்கள் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் காசு வருது, நல்ல வடிவாக சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிறகு நான் மற்றவனோட நல்லா இருக்கணும். எந்த குடும்பம், எந்த மனசு, பிள்ளை, நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா சவஞ்சோடுறோம், எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு சுவாமி. சரியான ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். என்னதுக்கு மற்றவரை பற்றி நாங்கள் கவலைப்படணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி நிறைய பேர் இருந்தாலே பாதி பிரச்சனை இல்லை. ஆனால் ஜோசப்பையா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது நான் மட்டும் அல்ல எந்த குடும்பம் மட்டும் மோட்சத்துக்கு போகிறது இல்லை, அல்ல நான் மட்டும் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்றது மட்டும் என்ன மட்டும் பார்க்குறேன் என்று சொன்னால் அது வேறு மதங்கள் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் எல்லாரோடையும் சகோதர உறவில் நாங்கள் விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வந்து நான் மட்டும் முன்னுக்கு போகிறதில்லை, என்னோட நான் போகும்போது என்னை சுற்றி இருக்கிற ஆக்களையும் பிடிச்சு கொண்டு முன்னுக்கு போகிறது. அப்படின்னு சொன்னால் மற்றவரை தேடி பார்த்து அவர்களோட வாழ்க்கை சரியாக இருக்கா அல்லது போனால் அவங்க வந்து சரியான முறையில் ஆண்டவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களான்னு சொல்லி அக்கறையோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு வந்து வேதாகமத்தில் ஒரு அற்புதமான ஒரு வரி ஒன்று இருக்குது, அதை நான் கட்டாயம் சொல்லணும். அது எங்கேன்னு சொன்னால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 மட்டும் பவுல் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னால், கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற்றிருக்கிறீங்களா? இப்போ நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க கை தூக்குங்க அப்படின்னா நான் நிச்சயமாக இங்கே இருக்கிற எல்லாரும் நாங்கள் கிறிஸ்தவர் என்று கை தூக்குவோம். பவுல் கேட்குறாரு பிலிப்பியருக்கு பார்த்து, நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லி நீங்கள் உங்களை கூப்பிடுறீங்களா? எல்லாரும் ஆமாம் நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, தூய ஆவியினுடைய தோழமையில் நீங்கள் நிறைந்திருக்கிறீங்களா? 2 கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் சொல்கிற பதில பாருங்க. அப்படி என்று சொன்னால் ஒரு மனத்தவராய் இருந்து கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தராமல் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல மாறாக பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பார்த்தோம்னு சொன்னால் யோசப்பையா உங்களுக்கு விளங்கும். வந்து எங்களை மட்டும் கவனிக்கிறதான் இன்றைக்கு உலகத்தில்
உலகத்தினுடைய போக்கு அதுதான். நீங்கள் உங்களை கவனிச்சு கொள்ளுங்க, உங்களோட வேலைகளை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற அது ஒரு வகையில் ஒரு நல்ல மாதிரி தோணும். என் வாழ்க்கையை நான் பார்த்தா போதும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அது பூரணமானதில்லை. நான் என்னை பற்றியது மட்டும் சார்ந்ததை பற்றும் என்னுடைய நலனை மட்டும் பார்க்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. பவுல் சொல்றார் பிறரை சார்ந்தவற்றிலே அதிக அக்கறை கொள்ளுங்கள், அவர்களுடைய நல்வாழ்வை பற்றி யோசிங்க. அதுக்கப்புறம் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஜேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலே இருக்கட்டும். ஆண்டவர் ஜேசு தன்னை பற்றி மட்டும் நினைச்சிருந்தா அவர் விண்ணகத்திலே இருந்திருப்பார். தந்தை மகன் தூய ஆவியாக அந்த நித்திய அமைதியில, அந்த நிம்மதியில, மகிழ்ச்சியில தந்தை மகன் தூய ஆவியானவர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்னால் அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை எங்களுக்கு ஏற்று தர்றாங்க. சுவாமி சரியா சொல்றீங்க. இந்த சகோதரோட பற்றி 2008ஆம் ஆண்டு எந்த கல்யாண பூசையில் ஒரு சுவாமி சொன்னது இப்போ ஞாபகம் இருக்கு. நீங்கள் எல்லாம் தனியாக்கள் இல்லை, மனுஷரெல்லாம் சமூக பிராணி, தனியெல்லாம் வாழலாது, சேர்ந்து தான் வாழணும், சேர்ந்து வாழ்ந்தால் தான் நீங்கள் எல்லாம் சமூகம் எல்லாம் முன்னேறும்னு சொன்னது. ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் எங்களை குடும்பம் மட்டும் இருக்காமல் பக்கத்து வீடு எல்லாரோட நல்லா இருக்கணும். ஆனால் சரியான கஷ்டமாக இருக்கு. ஏனெண்டா இந்த பெட்ட வடிவான பிள்ளை சரியோ. ஆனால் அவள் சர்ச்சுக்கு போனாலும் படியாங்க விடுறாங்க இல்லை, ஸ்கூலுக்கு போனாலும் விடுறாங்க இல்லை. அதெல்லாம் டியூஷனை போகண்டாண்டே சொல்லிட்டேன். அதை விட முக்கியம் இப்போ சர்ச்சுக்கு அவள் ஐயோரே கத்திக்கொண்டிக்கலாம், எனக்கு உடுப்படுத்தாங்க, நான் போக போகிறேன்னு திருநாள் தொடங்கிட்டு. ஆனால் அந்த வடிவான பெட்ட போனால் இவங்க தெரியும் தானே படியால் விட மாட்டாங்க. இப்போ என்னண்டு பாருது எல்லாத்தையும் செய்கிறது, என்னண்டு இந்த சகோதர உறவு எல்லாம் கொண்டு வாருது. அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த பெட்டைக்கு என்னத்தை சொல்கிறது சொல்லுங்க ஆகும். ஜோசப்பையா நினைக்கிறேன் நீங்கள் 2008 நினைக்கிறேன் 2078 கல்யாணம் முடிச்சினீங்க. சரி மன்னிக்கணும். 78 முடிச்சினீங்க. பிள்ளைகள் எல்லாம் பெரியாக்களாக வளர்ந்துட்டோம். இப்போ ஒரு நியாயமான ஒரு கேள்விதான், எப்படி பொம்பளை பிள்ளைகளை எங்களோட பிள்ளைகளை கவனமாக வளர்த்து கொண்டு போகிறது. இப்போ பொம்பளை பிள்ளைகளை மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் ஆம்பளை பிள்ளைகளையும் கவனமாக வளர்க்குறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது சமுதாயத்தில் எப்பயுமே இருக்கும். உங்களோட காலத்தில் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை ரோட்டில் பேசாமல் போக விட்டுருப்பீங்களா? நீங்களும் அந்த காலத்தில் இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் காட்டி தான் இருப்பீங்க. அது அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு காலத்திலையும். ஆனால் நல்ல பிள்ளைகளாக சரியான நோக்கத்தோடு எப்படி சொல்லும்போது எங்களை சின்ன சின்ன படியங்கள்லாம் சிரிக்கிறாங்க, ஃபாதர் இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு போல இருக்கு எங்களுக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, நல்ல உறவுகளை வளர்க்கிறவங்களாக, அதாவது நல்ல அன்புறவில் ஒரு சமுதாயம் வளரும் போது சில வேளைகளை நாங்கள் பார்ப்போம் ஒரு தீமையான வழியில் இன்றைக்கு ஒரு பெரிய பெரிய போக்கள் இன்றைக்கு இருக்கு. நகர்ப்புறங்கள் நினைக்கலாம், சரி இங்கேயும் இருக்கலாம். ஒரு நல்ல சிந்தனைகள் இல்லை, வக்கிரமான சிந்தனைகள். இந்த ஃபாதர் சொன்ன விஷயம், இந்த ஜோசப்பையா சொன்ன விஷயத்தில், அதாவது மனசில் பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு பெண்களை பற்றி இருக்கிற வக்கிரமான நிலைகள், சிந்தனைகள். அவங்க ஒரு மனிதர், மாண்புள்ளவங்க என்று பார்க்கிற ஒரு நிலை இல்லாத ஒரு நிலை. அது சில வேளையில் மற்ற மாதிரியும் இருக்கு. ஒரு பொருளாக பார்க்கிறது, எனக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு போறது. ஆகவே எனக்கு முன்னாடி வர்ற ஒரு ஆளை நான் என்னவும் செய்யலாம், அவங்கள பயன்படுத்தி யூஸ் பண்ணி தூக்கி வீசிட்டு போகலாம். அந்த மாதிரியான வக்கிரமான நிலைகளுக்கு போகக்கூடாது. சின்ன சின்ன விளையாட்டுகள், சின்ன சின்ன பகுதிகள், அதுகள் பரவாயில்லை. ஆனால் சில பாரதூரமான விளைவுகள் இன்றைக்கு நாங்கள் பேப்பரில் நியூஸில் பார்க்குறோம். இளம் பிள்ளைகள் சில வேளைகளில் பிழையான வழிகளில் போய் தங்களோட வாழ்க்கையை அளிக்கிற நிலைகள் இருக்கு. கேலிகள், பேச்சுக்கள் அதோடு மட்டும் இல்லாமல் பல பல பாலியல் துஷ்பிரயோகங்கள், பிழையான வழிகளில் போகிறதுன்றது சகோதர உறவோடு வாழ்றது இல்லை. அவை சின்ன பிள்ளைகளில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த 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 கேள்வி முக்கியமானது. எங்களோடு வளரக்கூடிய ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் ஒரே உறவில், சகோதர உறவில் வளர்றவங்க அப்படி என்று சொல்லி அதை வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைய மதிப்போட மரியாதையாக நடத்துறது எப்படி என்று சொல்லி ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அம்மாமார் குறிப்பாக எப்படி மதிக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளையும் சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளோ தூரம் மோசமாகல, ஆனால் சொல்லிக் கொடுக்கணும். அல்லது போனால் பெருசாக வளரும் பொழுது இந்த வக்கிர புத்திகள், சிந்தனைகள் மனசில் வந்துடும். சோஷியல் மீடியாவில் அல்லது போனால் இன்றைக்கு இந்த எல்லாமே இலகுவாக கிடைக்குது இன்டர்நெட்டில். பிழையான சிந்தனைகள் இதனாலேயே நேரத்தை போக்கி ஒரு ஆளை பார்க்கும்போது அந்த ஆளுக்குள்ள இருக்கிற மாண்பு தெரியாது,
அந்த ஆளுக்குள்ள இருக்கிற மரியாதை தெரியும். ஓம் சுவாமி, அண்டு நாடு ஸ்கூலுக்கு போனான். அந்த ஸ்கூலில் இருந்த பிரின்சிபல் இப்படி தான் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த எங்களை பிள்ளைகள், அது எந்த பிள்ளை இல்லாட்ட பிள்ளைகள் இந்த வக்கிர எண்ண தூண்டல் இருக்காம், வேலையில்லா பிரச்சனை, தெய்வ பயம் இல்லை, ஏன்னா போத வேச பாவனை, இதாலே எல்லாம் மாறிக்கொண்டு போகுதாம், இல்லை சமூகமே மாறிக்கொண்டு போகுதான்னு அந்த பிரின்சிபல் சொல்லி அழுது கொண்டு இருந்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சுவாமி தானே, உங்களுக்கு இதிலெல்லாம் பெருசாக வராண்டு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் புரிதமான ஆள் தானே சுவாமி, ஓகே பரவாயில்லை. ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ ஒரு பங்கில் பணியை செய்கிறீங்க, அதிபராக இருக்கிறீங்க, ஓகே பங்கு தந்தையாக இருக்கிறீங்க, நீங்கள் பீடப்பணியாளர் பொறுப்பு, நீங்கள் பாடகுழாமுக்கு பொறுப்பு, நீங்கள் மறையாசிரியருக்கு பொறுப்பு, நீங்கள் பக்தி சபைகளுக்கெல்லாம் பொறுப்பு. அப்போ நீங்கள் தான் எல்லாரோடைய நல்ல உறவாக இருக்கணும் பார், நீங்கள் நல்ல உறவாக இருக்கணும். ஆனால் எங்களை விடுங்க, நாங்கள் சும்மா இப்படித்தான், இன்றைக்கு நல்லா இருப்பேன் நாளைக்கு அடி விடுவோம், பிறகு அதுக்குள்ள ஃபாதரையும் கோத்து விட்டு பிறகு அடுத்த நேரம் நீங்கள் அவங்களோட சண்டை பிடிப்போம், நாங்கள் நல்லா போடுவோம், நாங்கள் ஒரு கொண்டாட்டம் மட்டும் சொன்னால் கொண்டு போய் சாப்பிடுவோம். அப்போ அந்த விஷயத்தில் எந்த அனுபவம் என்ன சொன்னால், முந்திருந்த சுவாமி இந்த வெள்ளக்கார சுவாமி இருக்கைகளையும் நான் பார்த்து நான் தான் என்ன சொன்ன வயது போகுது, நான் போக்கு முதல் இதில் சொல்லிட்டு போக மட்டும் தான் யோசித்தேன். சரியா என்ன சொன்ன ஓகே. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த பக்தி சபைகள் எல்லாரோட நீங்கள் உறவாக இருக்கிறது நல்ல போல இருக்கு, நாங்கள் கட்டாயம் உறவாக இருக்கணுமோ என்பதை பற்றி கொஞ்சம் சொன்னால் பரவாயில்லை. நிச்சயமா நீங்கள் சரியான ஒரு பாயிண்டை சொல்கிறீங்க, கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபாதர் வன்றவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அது இந்த பங்கு தந்தைக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் பொதுவானவர். அப்படித்தான் அவர் எல்லாரோடையும் அன்பாக இருப்பார். அப்படின்னு சொல்லும்போது சில வேளைகள் ஒரு சில பேரோட அவர் பேசுகிறார் அல்லது ஒரு சில பேரோட மட்டும்தான் கதைக்கிறார் அப்படின்ற ஒரு பங்கு தந்தை இருக்கலாது. ஆனால் அப்படி பங்கு தந்தை மாதிரி இருக்க மாட்டினோம். சில வேளையில் இறை மக்களாக இருக்கிற நாங்கள் சில வேளைகளை யோசிப்போம், ஃபாதர் என்ன ஒரு சில பேரோட மட்டும் தான் கதைக்கிறார், எங்களோட கதைக்க மாட்டார். ஐயா ஃபாதர் இதை சொல்லுங்க, நேற்று என் வீட்டில் மனசு சொல்லிப்பட்டார், மனசு இங்கோட கதைச்சவலாம், ஆனால் நீங்கள் பெருசாக டப்பான 2 நிமிஷம் கதைச்சிட்டு விட்டுட்டீங்களாம். ஆனால் அந்த மனசின் எதிரி அவள் அந்த குஞ்சம்மா, அவள் கதை கேட்கலாம், அச்ச மனத்தாலும் விரித்து வச்சு கதைச்சிருக்கீங்களாமே, பாருங்க இது என்ன உறவார். இப்போதான் விளங்குது என்னத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி. நேற்று மனுஷியோட கதைக்கலைன்ற கோவத்தெல்லாம் நிற்கிறீங்க. அதில் அவர்கிட்ட சொன்னான் யோசப்பையாவை கூட்டிகிட்டு வாங்க கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வந்தனா கணக்காக சொல்லியிருக்கிறா, அதான் வந்திருக்கிறீங்க. இப்போ அவோட கதைச்சது இவோட கதைக்கல அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஃபாதர் நீங்கள் ஃபாதர் எல்லாரோடையும் இல்லை, ஆனால் நீங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் எல்லாரோடையும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரோடையும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் பேர் இந்த எதிரிகளோட மட்டும் நல்லா கதைக்கிறீங்க, ஆனால் எங்களை ஆக்களோட கட்டாப்டம் பண்ணி முடிச்சுட்டு போகிறீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கிடையாது, எனக்கு சாப்பிடவே மனம்புறது இல்லை. சரி, சாப்பிடாம இருக்காதீங்க. ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால், சில வேலைகளில் தெரியாதா, ஒரு நாளைக்கு காலையில் எழும்பி இரவு மட்டும் சில சரியான வேலைகள். ஆனால் நாங்கள் இப்படி பார்க்குறோம்னா எல்லாரும் என்னுடைய மக்கள், பங்கில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய மக்கள். அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், கோயிலுக்கு வர்றவராக இருக்கலாம். சில வேளையில் ஒரு காரணங்களால் கோயிலுக்கு வராமல் தூரத்தில் கொஞ்ச நாள் வராமலும் இருக்கலாம், கோபத்தில் இருக்கலாம், கடவுளோட கோபத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே என்னுடைய மக்கள் என்று சொல்லித்தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் எல்லா பங்கு தந்தையரும் பார்க்கணும். சில நேரங்களில் இறை மக்கள் யோசிக்கலாம், எங்களோட கதைக்கிறார் இல்லை, எங்களை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டார் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் ஃபாதரோட கதையுங்கோ, என்னோட கதையுங்கோ, கதைக்காமல் இருக்காதேங்கோ. என்னென்ன தேவைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கேளுங்க. நான் இங்கே வந்திருக்கிறத எல்லா மக்களுக்கும் ஆகும். உங்களுக்கு குருத்துவத்தை பற்றி அன்றைக்கு மறையுரை ஆற்றும் போது சொன்னது ஞாபகம் இருக்கும். ஃபாதர் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தந்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் நான் ஒரு அங்கத்தினர் அப்படின்ற ஆன்மீக தந்தை அப்படின்ற அந்த அங்கத்துவம் எனக்கு இருக்கு. ஆகவே அந்த உரிமையோட அந்த அந்த இதோட எல்லா குடும்பம், ஒரு சில பேருக்கு மட்டும் நான் பணியாற்ற வரையில இங்கே பங்கு தந்தையாக வர்றவங்க, ஒரு சில பேர் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, சில வேளையில் கூடுதலாக நாங்கள் இணைஞ்சு பணியாற்ற வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கல் வேலைகளுக்காக கூட கதைக்க வேண்டி இருக்கும். அதனால் மெட்ராக்கள் இணையக்கூடாது. ஃபாதர் எங்களுக்கு இல்லை, அவர் ஒரு குவாயரோட மட்டும்தான், ஓல்டோ பாய்ஸோட மட்டும்தான், நிர்வாக சபையோடு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் இருக்காது. நீங்கள் இருக்கா கொஞ்சமாக சொல்லுங்க, இருக்கா கோய்க்க வேணாம்ட்டு நாளைக்கு வர சொல்லுங்க, நான் அவரோட 1 மணி நேரம் கதைக்கிறேன். பிரச்சனைகளை கதைக்கிறது என்ன மனசின் சகோதரங்க எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கிறாங்க. வீடு அந்த மாதிரி இருக்குது, இட்டவிலையெல்லாம் பெட்டிய பாட்டு, நல்ல சந்தோஷம், நல்ல கொண்டாட்டம் உண்டாக இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த படிப்பலுக்கும் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்கப்பா, நல்ல ஃபோன், புது ஃபோன். சரியோ, அந்த ஃபோனை வச்சு அவன் கேம், இரவில் கேம் சுட்டி சுட்டி கொண்டு நிற்கிறான். சரியா, என்னடா இரவில் என்னடா பார்க்க சுருண்டு பிறகு என்னடா ரெண்டு பார்க்க புற ஃபோன் சத்தம்டாமல் இருக்கும். புறம் நித்திர பிறகு சுட்டு அது பிறகு அங்கே எல்லாம் கதைச்சு பெரிய பெரிய சத்தமான கிடையாது. என்ன கேட்க சொல்கிறான், ஃபோன் எல்லாம்
சமூக தொடர்பு சாதனங்கள் உறவை ஏற்படுத்துறது. அப்பா நான் இதால் தானப்பா உங்களோட சகோதரங்களோட உறவுகளோட எல்லாம் உறவை ஏற்படுத்துகிறேன், நீங்கள் குழப்பாதேங்கோ, நான் ஒவ்வொருடையும் கோவப்பட மாட்டேன், நான் எல்லாரோடையும் நல்லா இருக்க போகிறேன் என்று சொல்லி அந்த சமூக தொடர்பு சாதனத்தை பற்றி சொல்கிறான். ஒரு பாசிட்டிவாக சொல்கிறான் பார். அது உங்களோட கருத்தை சொல்லுங்க பார்ப்போம். அது என்ன, அதால் என்ன நன்மை வருது தீமை வருது என்பதை பற்றி? இல்லை, நோக்கம் அப்படித்தான். அந்த சோஷியல் மீடியா எல்லாமே உறவை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பிள்ளைகள் கவனித்து கொள்ளணும். என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா டிக்டாக்கோ அல்லது ஏதாவது இந்த கேம்ஸுகள் எல்லாம் உருவாக்குறவங்க சைக்காலஜி நிறைய பாவிச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு விதமான அடிக்ஷன் ஆகிற ஒரு சில அடிக்டிவ் பிஹேவியருக்கு, அதாவது முதலாவது எங்களோட மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் ஆறுதல் படுத்தும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இதில் பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு மைண்டுக்கு டொஃபமீன் அப்படி என்று சொல்கிறது ஒரு விதமான ஒரு இது சுரக்கும் எங்களோட தலையில். அது கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்கும். அதான் இரவில் இருந்து நித்திர வராமல் தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம், விஞ்ஞான காரணம் அதுதான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நித்திர வர முடியாம இதை நீங்கள் பார்த்தே ஆகணும், இதை நீங்கள் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் கேம் விளையாடியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மூளையில் அந்த மாதிரி மாற்றம் எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு உறவை வளர்க்குறதுக்கு இல்லை, நீங்கள் தனியாக மூளையில தான் இருப்பீங்க. டிக்டாக்கை பார்த்துக்கொண்டு அல்லது சோஷியல் மீடியாவை பார்த்துக்கொண்டு அல்லது இந்த கேமை விளையாடிக்கொண்டு தனியாக இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லணும் ஜோசப்பையா, எனக்கு கிட்டடியில் ஒரு நல்லா படித்து கொண்டு இருந்த ஒரு பொடியன் ஒருத்தன் கொழும்புல, அவனு திடீரென்று சொல்லி இப்போ அவன் இந்த ஃபோன்லேயே தான், ஃபோன் கம்ப்யூட்டர்லேயே போய் வெளியில் வாரதே இல்லை. ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறவன் இருந்தவன் ஒரு கவுன்சிலிங்கு இப்போ நான் அவனை அனுப்பியிருக்கிறேன். பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஃபோன் அடிக்ஷன், இந்த கம்ப்யூட்டர் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன். சரியான கவனமாக இருக்கணும். என்ன பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கு பிள்ளைகளை. உங்களோட மூளையை தங்களுக்கு ஏற்ற மாதிரி 1 மணித்தியால் 2 மணித்தியால் நீங்கள் ஒரு சைட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதில் காசு உழைப்பாங்க. இந்த கிளிக்குக்கு உங்களுக்கு வருமானம் வரும்ன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் பின்னுக்கு இருக்குது. அவை தேவையான விஷயத்தை பயன்படுத்துங்க. இந்த விஷயங்கள் தகவல்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாட்டுகள் ஒரு சில விஷயங்களை பார்க்குறது ஓகே. ஆனால் அதிலேயே தொடர்ச்சியாக 2-3 மணித்தியால் தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான். பெற்றோர் சரியான கவனமாக இருக்கணும். 18 வயசுக்குள்ளே யாராவது என்ன ஃபோன் வாங்கி கொடுக்கலையோ, அம்மா அப்பா மாதிரி நீங்கள் சரியான வேலை செய்திருக்கீங்க, ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. 18 வயசு மட்டும் ஃபோன் பிள்ளைகள கையில் கொடுக்கக்கூடாது. சொல்லுவீங்க கிளாஸுக்கு இந்த மெசேஜுகள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களோ, அது உங்களோட ஃபோனை கொடுங்க. ஒரு பொதுவான ஒரு ஃபோனை வச்சு என்னென்ன இந்த ஃபோனுக்கு பின்னாடி பெரிய ஒரு பயங்கரமான ஒரு உலகம் ஒன்று இருக்குது. நாங்கள் நினைவில் வெளியில் பார்க்குற அந்த உலகம் இல்லை. பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்படி பிள்ளைகளை திருடலாம் என்று சொல்லி. எங்களை விட பிள்ளைகளுக்கு நிறைய இந்த விஷயத்தில் அறிவு நிறைய இருக்குது. அவங்க அதில் நுழைஞ்சி என்னென்னு உள்ள போய் பார்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் வச்சுக்கொள்ளணும். 18 வயசு மட்டும். இப்போ ஃப்ரான்ஸில் ஜோசப்பையா, ஃப்ரான்ஸ் நாட்டு அவங்க பல விஷயங்களுக்கு பிறகு இதுகள் எல்லாம் ஒரு டைமில் ப்ரொமோட் பண்ணின நாடு. இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியா 18 வயசு மட்டும் ஆரம் சைட்டுக்குள்ள போயிடாது, அது தடை செய்யப்பட்டது, தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பயங்கரமான விஷயம் அது. ஆகவே சரியான கவனமாக இருக்கணும். நீங்கள் பேரனுக்கு சொல்லணும். ஓம் சுவாமி, நீங்கள் சொல்கிற சரி. வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் எல்லாம் 16 வயதுக்கு மேலே கீழ்பட்டவர்கள் பாவிக்கலான்னு தடை செய்யறாங்க. இலங்கையிலும் அப்படி செய்ய போகிறாங்கன்னு கதை. நான் சொந்த இடம் செம்மியமெட்டு நான் இருந்து கதைக்கிறேன். செம்மியமெட்டு பங்கு மகன் தான், சரியா? ஆனால் ஒன்றை சொல்லணும், இந்த ஃபோனை பற்றி சொல்லிக்கல. எனக்கு இப்போ போன வருஷம் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கும் அது என்ன, ஃபோனை கொடுத்தா அடிச்சு நிற்குது. ஆனால் அழுதோண்டு நிற்கிற பிள்ளைக்கு ஃபோனை கொடுத்தா காணும். ஆனால் சேமலையை கொடுத்து பார் இன்னும் கற்றுக்கோ நிற்கும். ஆனால் ஃபோனை கொடுத்தால் பார்த்து நல்லா சிரிச்சுக்கோ நிற்கும், ஒற்று பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்களா எவ்வளவு அடிக்டாக இருக்குன்னு சொல்லி. அதை நாங்கள் என்ன சார், நான் என்னை மனசிட்ட சொல்கிறேன், இந்த ஃபோனை எல்லாம் பறைச்சு இனி சேமாலியை கொடுத்து இல்லை பிள்ளையை தூக்கி வச்சு சாப்பாடை கொடுத்து வேறு பிராக்க கொடுக்கணும்னு சொல்கிறேன். அந்த செம்மியமெட்டில் ஆண்டவர் டாக்டரால் வந்தவர் சுவாமி சொன்னார், இந்த செம்மியமெட்டில் இருக்கிற ஆட்களில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இல்லையா. அப்புறம் வடைக்கு என்னன்னு சொல்ல வராங்க. இல்லை பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, காயங்களோட வருத்தங்களோட போகலாம். ஆனால் எல்லாரும் எங்கே போகிறாங்கன்ற தெல்லிப்படைக்க போகிறாங்களாம்.
ஏன்னு சொன்னால் மன வருத்தத்தோட போகிறாங்களாம். அப்போ இந்த பிரச்சனையாலாம் போகிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த சமூக தொடர்பு சாதனங்களில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் மற்றவங்களை பற்றி எழுத அவங்க பாவம் தானே. எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கிறது, கஷ்டப்பட்டு ஐயோ படுத்துகிற பாடு, அதால் அவங்க தெல்லிப்படை போகிறாங்கன்ற ஒரே கதை. நீங்கள் சொல்கிற விஷயம் சரியான முக்கியமான ஒரு விஷயம். வந்து ஒரு இந்த ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பில் குரூப்புகளில் ஒரு பெரிய ஒரு கிருமி ஒன்று தான் அது. ஏதாவது ஒரு மனத்தாங்கல் இருக்கும்போது அந்த கோபத்தில் விஷயங்களை எழுதி மற்றவருக்கு நாங்கள் குறைய பரப்புகிறோம். அப்படி தான் நாங்கள் நினைப்போம் அப்படி எழுதும்போது. அதனால் 1-2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது வந்து என்னென்று சொன்னால், நாங்கள் மேலே பார்த்து துப்புற மாதிரி தானே அது எங்கட முகத்தெல்லாம் வந்து விழும். அதாவது மதிப்பில்லாத வார்த்தைகள், பிழையான வார்த்தை பிரயோகங்கள். எங்களுக்கு தெரியும், கோபத்தில் எழுதும்போது பேசும்போது அதை வார்த்தைகளை எழுதும்போது அது மற்றவருடைய மனதை அப்படியே உடைச்சி தரமட்டமாக்கிடும். நீங்கள் சொல்கிற விஷயம் சில நேரங்களில் குடும்பங்களுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகளை, சந்தேகங்களை உண்டாகக்கூடிய பெரிய பாரதூரமான நிலைகள் உண்டாகும். வந்து அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பரிமாணம். வந்து அன்பு உறவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மதிப்புள்ளவர்களாக நாங்கள் பேசுகிற வார்த்தையை கொண்டு, 2 பேர் கதைக்கும் போது பேசுகிற வார்த்தையை கொண்டு எங்களுக்கு தெரியும் வந்து இவர் வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு மனிதனா, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் பவுல் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். யோசப்பையா பாருங்க, தூய ஆவி வந்து கவலைப்படுவது எந்த தருணம் என்று சொன்னால் எபேசியர்களை திரும்பவும் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. வாயிலிருந்து மட்டுமில்லை, ஃபேஸ்புக்லேயும் வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றமாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். மனக்கசப்பு தூயாவிய துயரப்படுத்துறது. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், இவை எல்லாமே வந்து தூய ஆவியை வந்து வருத்தம் விளைவிக்கிற செயல்கள். நாங்கள் தூய ஆவிக்காகத்தானே மண்டாடுறோம். வந்து கிறிஸ்தவர்கள் நாங்கள் எல்லாருமே தூய ஆவியில் வாழணும் என்று தானே வந்து விரும்புகிறோம். தூய ஆவி எங்களுக்கு விருப்பமாக இருக்க வேண்டியவருடைய கவலைப்படுறார் என்று வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்க தூய ஆவியானவர் அவர் கவலைப்படு மனம் பெருந்துறார். எப்போ மனம் பெருந்துறாருன்னு சொன்னால், இந்த காரியங்கள் செய்யும் போது, பிள்ளையான வார்த்தையை பேசும்போது, அல்லது வந்து ஒரு விஷயம் பேசுகிற மட்டுமில்லை எழுதுறன்னு போது இன்னும் பல படி போய் திட்டமிட்டு எழுதும் போது அது வந்து தூய ஆவியானவரை மிக மிக மனம் வருத்த செய்யுது. ஆகவே எங்கட அந்த மாதிரியான சில வேளைகளில் கோபத்தில் இந்த மாதிரி எழுதுகிற அந்த நிலையில் இருந்து நிச்சயமாக நாங்கள் வெளிவரணும். வந்து அது மட்டும் இல்லை, இது வந்து போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யோசப்பையா இந்த மாதிரி வந்து பிள்ளையா எழுதி ப்ரூவ் பண்ணினா அது வந்து எல்லாம் ஃபேக் ஐடி சுவாமி, உங்களுக்கு ஒன்றும் தெரியும், எல்லாம் ஃபேக். ஆனால் அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் தானே எந்த ஃபோனில் எந்த எழுதினாங்கன்னு சொல்லி. ஐடி பிள்ளையா இருந்தாலும் எந்த ஃபோன், எந்த வீடு, அட்ரஸ்ன்னு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் பிடிச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி பயன்படுத்த. ஆனால் கிறிஸ்தவராக நாங்கள் வந்து நல்ல கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் போது மற்றவருடைய பெயரை பழுதாக்காமல். எங்களை ஊரில் இந்த சகோதர உறவை குழப்புறதுக்கு இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் நிறைய வேலை செய்யுது. அது நிறைய பேருக்கு வலியை கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது, பாவம். ஆனால் இந்த வலிகளை கொடுக்குறவங்க, இப்படியான எழுதுறவங்களெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் எழுதப்படுறவங்களும் தானே பாவம். அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க. அவங்க சாப்பிடாம இருக்காங்க, அவங்களோட சிட்டியான கஷ்டம். என்ன வீட்டில் பிரச்சனை, மனுஷ பிரச்சனை, இன்னொரு ஆளை கோத்து விட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க, குடும்பம் பிரியுது. யோசிச்சு பாருங்க, என் சகோதரத்தின குடும்பம் அப்படித்தான். என்ன செய்யறேன்னு தெரியாது கிடையாது சுவாமி. என்ன கவலையான விஷயம்தான் அந்த மாதிரி. ஆனால் கடவுளுடைய தர்மம் அப்படி என்று சொல்லுகிற இது வந்து சில நேரம் நினைக்கலாம், கிறிஸ்தவ மக்கள் நாங்கள் நினைக்கலாம் வந்து இந்த கர்மான்னு சொல்கிற விஷயம் ஆண்டவர் பேசல அப்படின்ட்டு. நல்லது செய்தால் நல்ல விஷயம் எங்களை சுற்றி கொண்டு இருக்கும். நாங்கள் செய்கிற நன்மையும் தீமையும், என்பது இறைமக்களே, என்பது சகோதர சகோதரிகளே, யோசப்பையா நீங்களும் கவனிங்க. என்னண்டா, நாங்கள் செய்கிற நல்ல விடயங்கள் எங்களை சுற்றி கொண்டு இருக்கும். எங்களுக்கு அது பல நேரங்களில் பாதுகாப்பாக இருக்கும். அந்த நல்லபடியாக எல்லாம் உங்களோட தான் வேற இருக்கும். அதே மாதிரி நாங்கள் செய்கிற தீமையான விஷயங்களும் எங்களை சுற்றி கொண்டு தான் இருக்கும். ஆகவே வந்து நாங்களே தான் எங்களுக்கு சூனியம் வைக்கிறோம் பல நேரங்களில். மற்றவங்க நேரம் வந்து வைக்க தேவையில்லை. அவை சரியான கவனமாக இருக்கணும். வந்து மற்றவங்க வாழ்க்கையை குழப்புற மாதிரி எழுதுகிற விஷயங்கள், உறவுகளை உடைக்கிற மாதிரி,
பெரிய பெரிய பிழையான காரியங்களை செய்யும் போது கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர், அதான் கடவுளுக்கு பயந்தவங்க தான் ஞானம் உள்ளவர் அப்படி என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுது. கடவுளுக்கு பயந்த மனிதராக வாழுங்க அப்படின்னும் போது இந்த பிழையான காரியம் ஓகே என்ன பாதிச்சிருக்கிறாங்க, எனக்கு கோபம் வருது, ஆனால் நான் கடவுளாக மாற மாட்டேன். நான் கடவுள் என்று அந்த அதிகாரம் எடுக்கிறதுக்கு நான் யார்? நானும் ஒரு பாவி தானே, நானும் எவ்வளோ பலவீனமானவன் தானே, கடவுளோட இரக்கம் தானே என்னை காப்பாற்றுது. ஆனால் சில வேளையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதான் விசுவாச பிரமாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவோம், நாங்கள் நடுத்தீர்க்கிற நாளில் ஆண்டவர் குழந்தை இயேசு மாதிரி பாலகன் மாதிரி வர்றதில்லை. அவர் நடுத்தீர்க்க போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் அதுக்கான கணக்குகளை அவர் சரி செய்வார். சில வேளையில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. கடவுளுடைய பார்வையில் எது சரி எது பிள்ளை என்று சொல்லி அவர் காலம் தாழ்த்துவார், ஆனால் கைவிட மாட்டார். அவர் காலம் தாழ்த்துறார் என்றதுக்காக பிழையான காரியங்களை செய்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பிழையான வழியிலேயே போயிட்டு இருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் மட்டுமில்லை, பரம்பரைக்கே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போன நிலைகள் இருக்கும். அந்த விலையை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆகவே அந்த மாதிரியான நிலைகளை விட்டுட்டு கடவுளுக்கு பயந்தவர்களாக உறவுகளை மேம்படுத்துறவராக வாழ்றதா. நாங்கள் எல்லாம் ஒரே ஆக்கள் சுவாமி, நாங்கள் எல்லாம் ஒரே சொந்தக்காரன், எல்லாம் எந்த சகோதரத்தின மனசின சகோதரத்தின பிள்ளைகள், எந்த சகோதரத்தின பிள்ளைகள் எல்லாம் ஒரு குலமுண்டு சொல்லலாம். அதுக்குள்ள தான் இந்த பிரச்சனை, அதுக்குள்ள தான் இந்த சிக்கல். ஆனால் இப்போ இதை நாங்கள் நிவர்த்தி செய்யணும், இல்லை இந்த சகோதர உறவை வலுப்படுத்தணும்னு சொன்னால் எங்கே ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் முதலாவது நாங்கள் எல்லாருமே ஒரே ஊர் மக்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நிச்சயமாக எங்களுக்குள்ள வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். எங்களோட கை பிரிண்டை எடுத்துக்கொண்டாலே எத்தனையோ ஆயிரக்கணக்காக வித்தியாசம் இருக்கு. எங்களோட சிந்தனைகள் வித்தியாசமானது. நாங்கள் பல வித்தியாசமாக யோசிக்கிற பல மனிதர்கள் எல்லாருமே, ஒவ்வொரு மனுஷனும் ஒரே வீட்டில் இருந்தாலும், ஒரே சகோதரமாக இருந்தாலும், ஒரே அம்மா அப்பாண்ட வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும். முதலாவது அந்த வேறுபாடுகளை நாங்கள் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றதால அவங்க உங்களுக்கு எதிரிகள் அப்படி என்று சொல்லி இல்லை. அவர்களுக்கு உரிய அந்த இடத்தை நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் எப்படி மதிக்கப்படணும் என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி அவர்களை மதிக்கிறதுன்றது மிக முக்கியமானது. ஆண்டவர் அதான் பவுல் சொல்லுவார் வேதாகமத்தில், கொரிந்தியர்களே திருமுகத்தில் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு விவரிப்பை சொல்லுவார். கிறிஸ்தவ சமூகமாக இருக்கிற நாங்கள் எல்லாம் ஒரே உடலினுடைய உறுப்புகள். நாங்கள் எல்லாருமே யோசிங்க, கண்ணாக இருக்கிறோம், மூக்காக இருக்கிறோம், உங்களை கையாக இருக்கிறோம், ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக இருக்கிறோம். இப்போ கண் சொல்லுது கையை பார்த்து, நீ கை இல்லை, நீ கண் இல்லை, ஆகவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. கை சொல்லுது காலை பார்த்து, நீ கை இல்லை, நீ கால் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்படி பவுல் சொல்றாரு. அவை அப்படியாக நீங்கள் ஒருத்தர் வேண்டாம் என்று சொல்லி வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது அந்த உடலை அழிந்து போயிடும். வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும், குழப்பங்கள் நிச்சயமாக வரும். காது கொடுத்து முதலாவது செவி மடுக்கிறது மிக மிக முக்கியமானது. இன்றைய நாளில் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக நாங்கள் சொல்ற விஷயம் செவி மடுக்கிறீங்க. பேசுறதுக்கு நிறைய வாய்கள் இருக்கும், பேச விட்டால் நிறைய கதைச்சு கொண்டே இருப்போம். அது குறிப்பாக சண்டை பிரச்சனைன்னு வந்தால் நிறைய கதைப்போம், நிறைய ஒப்பீனியனை கதைப்போம். ஆனால் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடி யோசபியா இந்த விஷயத்தை நான் சொல்றேன். கேட்கறதுக்கு முன்னாடி அதான் சொன்ன, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு. திங்க்னு சொன்னா யோசிங்க முதல்ல கதைக்க. எல்லா நேரமும் இல்லை, முக்கியமா பிரச்சனையான நேரத்துக்கு முன்னாடி டீ அப்படின்னு சொன்னா கேட்கணும். இப்போ கதைக்க போற விஷயம் உண்மையானதா, ட்ரூத்ஃபுல்லா அப்படின்னு கேட்கணும். இந்த பிரச்சனை கதைக்கிறதுக்கு சரியான விஷயமா, இது ஒரு கொசிப்பா, ஒரு ஆவலாதி, ஒரு அவதூறு, ஒரு இது கதைக்கிறதுக்கு சும்மா கதைக்கிறேனா, டி ட்ரூத்தான்னு சொல்லி. ரெண்டாவது எச், இது ஹெல்ப்ஃபுல்லா அப்படின்னு சொன்னா இது இந்த சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா, இது உதவுமா, இந்த பிரச்சனை இதில் கதைக்கிறதுல இந்த விஷயத்துக்கு இது நன்மை, இதெல்லாம் சரின்னா தான் நீங்கள் கதைக்கணும், எல்லாரும் கதைக்கக்கூடாது. மூன்றாவது ஐ, THING, திங் எழுதி பார்த்தீங்கன்னா ஐ, வெதர் இட்ஸ் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொன்னால் இது உற்சாகம் ஊட்டுதா, மற்றவனை கட்டி எழுப்புதா. இந்த விஷயத்தை கதைக்கிறதால மற்றவன் உடைச்சி பீஸா நாரா கிழிச்சு போடுறது தானா, அல்லது
அவரை கட்டி எழுப்புதா, அல்லது இந்த இந்த பிரச்சனையை வந்து கட்டி இந்த 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 நிலைமையை கட்டி எழுப்புதா, இன்ஸ்பைரிங்காக இருக்கா? அடுத்தது வந்து என் நீடட், வெதர் இட்ஸ் நீடட், இது இந்த இடத்துல தேவையா? இந்த இடத்துல சரி கதைக்கிறது சரி. சில நேரத்தில் நாங்கள் நிறைய பிழை என்னண்டா, உண்மையா இருக்கு, சரியா இருக்கு, ஆனா அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத விஷயம். ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு தேவையில்லாத கதைகளை நாங்கள் கதைப்போம். ஆனா இந்த இடத்துக்கு இது தேவையா, அந்த இடத்துக்கு தேவையா, வெதர் இட்ஸ் நெசசரியா, நீடடா, இந்த இடத்துல இது கதைக்கப்பட வேண்டிய விஷயமா? கடைசி எழுத்துக்கே, திங்கில் வர கடைசி எழுத்துக்கே கைண்ட், வெதர் இட்ஸ் கைண்ட், இது வந்து கனிவுடையதா இருக்கான்னு சொல்லி. அப்ப இந்த விஷயத்தை நீங்க கேட்டு பார்க்கணும். ஒரு பிரச்சனையான விஷயத்தை கதைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு வந்தாச்சு கதைச்சிட்டு போனா என்ன பிரச்சனை பெருசாகி கொண்டே தான் போகும். ஆகவே ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு முன்னாடி காது கொடுத்து கேட்கும் போது பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு பல விஷயங்களை பார்க்க முடியும். ஒரு வார்த்தையை வெளியில விட்டுட்டோம்டா அதை பிறகு மறுபடியும் எடுக்க முடியாது. ஆகவே நிதானமா செவிமடுத்து இந்த விஷயங்களை கேட்டுட்டு கதைச்சோம்னு சொன்னா பல விஷயங்கள். நல்ல வார்த்தை சுவாமி, செவிமடுத்தல், திறமையான வார்த்தை இந்த செவிமடுத்தல். இந்த செவிமடுத்தல் என்ற வார்த்தையை நீங்க வடிவா சொல்லணும். எங்களை பிள்ளைகள் அம்மா அப்பா என்னத்தை சொல்லினமோ அதை வடிவா கேட்கணும். ஆசிரியர்கள் என்னத்தை சொல்றாங்களோ அதை கேட்கணும். பெரியாக்கள் என்னத்தை சொல்றாங்களோ அதை கேட்கணும். சுவாமிமார் உங்களை போல சுவாமிமார் என்னத்தை சொல்றாங்களோ அதை கேட்கணும். உடனே காதுக்கு கேட்ட உடனே பதில் சொல்லக்கூடாது. எங்க போடும், கேட்டு மூளைக்கு போய் அதுக்கு பிறகுதான் இவங்க வழியா யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்லுங்க. சரி சுவாமி, நான் போற நேரம் போது கடைசி ஆண்ட சொல்லுகிறேன், என் மனசு நாளைக்கு உங்களை சந்திக்க வருவாள், இருத்தி வச்சு டீ கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட கதைச்சிட்டு விடுங்க, இல்லாட்டி எனக்கு பிரச்சனை. வரும்போது புட்டு முட்டை பொரியலும் பொறிச்சு எடுத்துக்கொண்டு வர சொல்லுங்க. காலம்பு சாப்பாட்டுக்கு 9 மணி மாதிரி வர சொல்லுங்க. நன்றி ஐயா வந்ததுக்கு. நன்றி. சகோதர உறவை வலுப்படுத்துவோம். எல்லோரும் செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். எங்களுக்கிடையே இருக்கின்ற உறவு சிக்கல்களை களைவோம், வலிகளை போக்குவோம். நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் என்கின்ற உறவோடு உரிமையோடு வாழ்வோம். புனித ஜாகப்பர் ஆலய திருவை ஒரு அழகான திராட்சை செடி, ஒவ்வொரு குடும்பமும் அதன் கிளைகள். அந்த திராட்சை செடி கிளைகளோடு இருந்தால்தான் பலன் கொடுக்கும். கிளைகள் இல்லையேல் இந்த திராட்சை செடி பலன் கொடுக்க முடியாது. இல்லையில் ஒரு கிளை நான் இந்த திராட்சை செடியோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த கிளை வெட்டப்பட்டு அடுப்பிலே தான் போடப்படும். எனவே இது அழகான திராட்சை கொடி நல்ல முறையிலே பூத்து காய்த்து கனி கொடுத்து இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க சகோதர உறவை வலுப்படுத்த இந்த சுவாமி சொன்ன கருத்துக்களை நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஏற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற விதத்திலே வாழ முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில் நாங்கள் எழுந்திருப்போம். இறைவனிடம் எங்களுடைய உறவுகளை ஒப்புக் கொடுப்போம். சகோதர உறவு இல்லை என்று சொன்னால் அது வெளிப்படையாகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு முரண்பாடான ஒரு காரியம். நான் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நான் முரண்படுகிறேன். சண்டை சச்சரவில் ஒரு மனிதனாக நான் இந்த வேளையிலையும் முரண்பாடுகளோடு அல்லது இந்த நேரமும் சண்டையிலும் சச்சரவிலையும் மற்றவர்களோட ஒரு ஒன்றிப்பில்லாமல் ஒற்றுமை இல்லாமல் வாழுகிறேன் அப்படி என்று சொன்னால் நான் இன்னும் சரியாக கிறிஸ்தவ வாழ்வை புரிந்து கொள்ளல. பிரச்சனைகள் உண்டு, அதை பேச வேண்டிய இடத்துல அழகான முறையில் பேசுவதற்கு ஞானம் வேண்டும். வேற்றுமைகள் இல்லாமல் இருப்பது அல்ல, மாறாக வேற்றுமைகளில் ஒன்றித்து வாழுவது தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அழைப்பு. ஆகவே இந்த வெளியில கண்களை மூடுவோம். தூய ஆவியினுடைய அருளுக்காக மன்றாடுவோம். இந்த பங்கு திருச்சபை ஒரு அழகான முறையில், அதே போல் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களும் உங்கள் உறவுகளும், உறவினர் மத்தியில் வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம். ஆனால் வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே சகோதர உறவிலே. மற்றவர் எதை சொல்லுகிறார், அவர் கதறி கதறி அவர் எதை அழுது கத்தி கத்தி சொல்றார் என்கிற அந்த உண்மையை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். அதற்கான அந்த ஞானம், அதற்கான பொறுமை எங்களுக்கு இறைவன் தர வேண்டும். தந்தை இறைவா, இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும், உடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, சகோதர உறவிலே ஒருவரை ஒருவர் புரிந்து பொறுத்து கொண்டு மன்னித்து சில வேளைகளில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருப்பது அல்ல, நடந்த தவறுகளில் இருந்து ஒரு சில பாடங்களை படித்து கொண்டு மறுபடியும் அந்த தவறுகள் நடக்காத வண்ணம்
நாங்கள் முன்னோக்கி செல்லுகின்றவர்களாக, சில விஷயங்களை நாங்கள் விட்டுட்டு, பாரங்களை விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துட்டு முன்னோக்கி செல்லுகின்றவர்களாக நாங்கள் மாறுகின்ற அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இறைவா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆளுகையின் தேவனே, திரு அவையை ஆளுகை செய்யும் திருத்தந்தை மற்றும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவு நிலையில் உள்ளோர், அருட்கன்னியர்கள் ஆகிய அனைத்து திருநிலை பணியாளர்களையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் தமது வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை மக்களை இறைவனுடன் ஒன்றிணைக்கும் இறையுறவு பாலமாக விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, திருத்தூதர் தூஜ ஜாகப்பருக்கு விழா எடுக்கும் இவ் ஆயத்த நாள்களிலே நாம் இறைவார்த்தையை கேட்டு தியானிப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, அதனையும் வாழ்வாக்கி அனைவரோடும் நட்புறவுடன் வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவின் சாட்சிகளாக விளங்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்ல தேவனே, முதுமை, தனிமை, நோய் தாக்கங்கள் என்பவற்றுக்கு உட்பட்டு அன்பு, ஆதரவு, பாசம் என்பவற்றுக்காக ஏங்கித் தவிக்கும் உள்ளங்களை கடைக்கண் நோக்கியருளும். அவர்கள் சமூகத்தில் நேசிக்கப்படவும் போஷிக்கப்படவும் நல் உள்ளங்களின் உறவுகள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்ப வாழ்விற்கு எடுத்துக்காட்டான மூவொரு இறைவா, கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, சகோதரர்களிடையே, உறவினர்களிடையே, அயலவர்களிடையே, பங்கு மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படவும், ஒருவரையொருவர் மன்னித்து அன்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்து உறவு பாலங்களை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஒற்றுமையும் சகோதரத்துவமும் எங்கள் மத்தியிலே வளர வேண்டும், எங்களுக்குள்ளே வளர வேண்டும், எங்கள் குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். எங்கள் பங்கு திருச்சபையிலே வளர வேண்டும் என்று மன்றாடுங்கள். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.